இப்ப எப்படி வேகமா போறோம் பாருங்க. என்னடா இது, குழந்தை சத்தம் கேக்கு. ஏய் நீயா, நீ எப்படி இங்க வந்தா? ஏடி வள்ளி, என்ன எங்கடே கூட்டி வந்திருக்கா? ஏய் நான் எதுக்குடி உன்னை கூட்டு வந்தேன்? நீயா தான் பறந்து வந்தா. அவன் உன் கனவுல பரீட்சை எழுதுவான்னு பார்த்தா என்னடி ஸ்குவிட் கேம் இருக்குது. என்னது, என் கனவுல ஸ்குவிட் கேமா? அம்மா ஒரு நிமிஷம். ஏடி வள்ளி, உன் கனவுல இருந்த நான் எப்படி என் கனவுக்குள்ள வந்தேன்? வேற எப்படி வந்திருப்பா? தூக்கத்துல தவக்கால மாதிரி தவுந்து தவுந்து வந்து என் மேல விழுந்திருப்பா. ஏய் ரெட் லைட், அமைதியா இரு, அசையாத. அப்படிதான் அப்படிதான், அசையாத அசையாத. ஏய் ஏய் யாண்டே அசஞ்சா? ஏய் காத்தடிக்குதுடி. அச்சச்சோ, பொம்மை வேற ஒன்னு பாத்திர போகுதுடி. ஏய் என்னாச்சு என்னாச்சு? அப்பாடி நல்ல வேலை கிரீன் லைட்டா. ஏய் கிரீன் லைட் போட்டாவ, சீக்கிரம் ஓடி வா. ஏடி வள்ளி, குளத்தை சைஸ்ல இருக்கிற என்னால எப்படிடி ஓடி வர முடியும்? சோ போ போ போ. ரெட் லைட்டா, அசையாத அசையாத. கிரீன் லைட், சீக்கிரம் வா சீக்கிரம் வா. Green light. Red light. Green light. Red light. Green light. Red light. சாப்பாடு ஏதோ தண்ணி கொடுத்த தூக்குற மாதிரி ஒன்னு தூக்கிட்டு எம்பட்டு தூரம் ஓடி வந்தாச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டி வள்ளி, நீ செஞ்ச இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். என்ன கேமையா முடிச்சுட்டா வேற எங்கேயும் போகாம இதே இடத்துலயே நிக்கிறோம்? யாய் யாருங்க, நாங்க இந்த கனவு விளையாட்டுல ஜெயிச்சிட்டோம். சீக்கிரமா எங்களை கண்ணாடி போடத்தோட அடுத்த ரவுண்டான அரக்கன் மாளிகைக்கு கூட்டு போங்க. என்ன மறுபடியும் காக்கா பேப்பரை தூக்கி போட்டுட்டு போகுது? இந்த வாட்டி இதுல என்ன எழுதியிருக்கும்? வாழ்த்துக்கள் வள்ளி, நீங்கள் இந்த கனவு விளையாட்டில் வெற்றி பெற்று விட்டீர்கள். ஆனால் உங்களின் தங்கை இப்போட்டியில் வெற்றி பெறவில்லை. அவள் வெற்றி பெற வேண்டுமென்றால் அங்கே இருக்கும் தொட்டிலில் அவள் படுத்து தூங்க வேண்டுமா? என்னது, தொட்டில படுத்து அவளை தூங்க வைக்கணுமா? சரியா போச்சு போ. கஷ்டப்பட்டு இம்புட்டு தூரம் ஓடி வந்தா மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓட வைக்கிறவளே. வேற வழி இல்லை, ஸ்குவிட் பொம்மையோட கண்ணை கட்டுனாதான் இங்கிருந்து தப்பிச்சு போக முடியும். நான் எதிர்பார்த்த இடம் தான். செம ஆக்ஷன் சீக்வென்ஸ் மாட்டி இருக்குப்பா. இன்னைக்கு நம்ம ஆக்ஷனை ஃபுல்லா காட்டிட வேண்டியதான்.
யப்பா என்னப்பா சுத்தி முத்தி மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்திருக்கோம். யப்பா அப்போ நீங்க போலீஸ் ஸ்டேஷனா பார்த்தா பயப்படுறிய? ஐயா மவனே என்னையா இப்படி பேசுற? ஒரு போலீஸா இருந்துட்டு நான் எதுக்கையா போலீஸ் ஸ்டேஷனை பார்த்து பயப்படணும்? இன்ஸ்பெக்டர் ஐயா, இன்ஸ்பெக்டர் ஐயா. யாட்டையா யாட்டையா நீயா? என்ன ஏட்டையா, என்ன விஷயம் சொல்லு. ஐயா மேலதிகாரி உங்களை கூட்டு வர சொன்னாவையா. எங்களை வர சொன்னாரா? எதுக்கு? ஐயா ஏற்கனவே உங்க 2 பேர்கிட்ட சொன்னோம்ல, நீங்க 2 பேரும் இப்ப போலீஸ் ட்ரைனிங் செய்ய போறீங்க. என்னது போலீஸ் ட்ரைனிங்கா? ஐயா மவனே இந்த வயசான காலத்துல நான் ட்ரைனிங்க நினைச்சதாயா பயப்படுவேன். 2 பேரும் வாங்கயா, மேலதிகாரி உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காவ. வரோம் வரோம். அப்பா எதுக்கும் பயப்படாதிய. இந்த ட்ரைனிங்கை மட்டும் நம்ம கஷ்டப்பட்டு முடிச்சிட்டோம்னா நம்ம அடுத்த ரவுண்டுக்கு சுலபமா போய்க்கலாம். தைரியமா தன்னம்பிக்கையோடு வாங்கப்பா. கண்ணாடிபுரத்துல இருக்கிற தங்கம் நமக்கு தான். வாங்க 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 வாங்க. என்னையா மவனே ஏதோ ஆலமரத்துல தொங்குற மாதிரி தொங்கிட்டு இருக்கானுவோ? அப்பா இவனுங்க ஆர்மி ட்ரைனிங்ல ரோப் கிளைம்பிங் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கானுவோ. இங்க என்னையா ஃபுட்பால் விளையாடுற மாதிரி கயிறை கட்டி வச்சிருக்கானுவோ? அப்பா இதுதான் ரோப் கிளைம்பிங் டெஸ்ட். இதுல நாம பிடிச்சு மேலே ஏறி போயாகணும். கவலைப்படாதியப்பா, முதல்ல இந்த டெஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். இதுதான் சுலபமா இருக்கும். ஐயா மவனே நான் மட்டும் இளமையா இருந்தேன்னு வச்சுக்க, இதையெல்லாம் நான் அசால்ட்டா முடிச்சிருப்பேன் ஐயா. இதுக்கு மேல வேலைக்காகாது. இந்த ஸ்குட் பொம்மையோட கண்ணை கட்டிர வேண்டிதான். அண்டாக்கா குசும் அபுக்கா குசும் பொம்மை கண்ணை மூட போறா இந்த ஹுசும். குசும் குசும்னு சிவப்பு துணியை வச்சுட்டு என்ன பண்ற? இப்ப பாருங்கடா என் ஆட்டத்தை. இந்த வாங்கிக்க. ஆஹா திட்டம் வேலை செய்யுதாட்டுக்கே. அச்சோ சோலி முடிஞ்சது போ. எல்லா பயலுவளும் தூங்கிட்டானுவளே, ஆனா எனக்கு மட்டும் தூக்கமே வர மாட்டேங்க. எலும்பு கூட அரச மட்டும் அவன் கிரகத்தை பூமி மேல மோத விட்டான்னா பிறகு அவன் பூமியே அவன் கழித்து போயிடும். அடியே ராணி, உன்னை என்ன எலும்பு கூட கூட சண்டையா போட சொன்னாவ? படுத்து தூங்க தானே சொன்னாவ. தூக்கம் கூட உனக்கு வர மாட்டேங்க. ஆண்டவா பேகமா அடிச்சுட்ட நாட்டுக்கே. தூங்குனா சரி. கடவுளே என்னங்கடா இது? நான் இன்னும் விளையாடவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள அரக்கு மாளிகைக்கு வந்துட்டேன். நல்லா புரிஞ்சு போயிட்டு இந்த ராணிய பார்த்து இவனுங்க பயந்துட்டு என்ன நேரடியா கண்ணாடி படத்தோட அடுத்த ரவுண்டுக்கு அனுப்பியிருக்கானு விளையாட்டுக்கு. ராணியா கொக்கா? கதவு பூட்டிருக்கா இல்ல திறந்திருக்கா புரியலையே. ஆண்டவா என்னது இது? காக்காலாம் கடுதாசி போடுது. என்ன லெட்டர் இது? இதுல என்ன எழுதி இருக்கு? வணக்கம் ஆயா. ஏய் ஆயா, நீ ராணி இல்ல பெரிய சாணி. என்னது? நீ என்ன பெரிய கலெக்டரா? உன்னை அடுத்த ரவுண்டுக்கு டைரக்டா அனுப்புறதுக்கு ஒழுங்கா இந்த போட்டியில இருக்கிற விதிய படி. இந்த அரண்மனைக்குள்ள உன் மருமவ ஆவியா இந்த அரண்மனைக்குள்ள மாட்டிக்கிட்டா.
எத்தே என்னை காப்பாத்துங்கோ, நான் ஆவியாயிட்டேன். சும்மாவே பூதத்துக்கு புளு கலர் சாரி மாட்டின மாதிரி தான் இருப்பா, இதுல வேற ஆவியா வேற ஆயிட்டாளா? அரண்மனைக்குள் இருக்கும் உங்கள் மருமகளின் ஆவியை கண்டுபிடித்தால்தான் நீங்கள் இந்த போட்டியில் வெல்வீர்கள். ஹிண்ட், உங்கள் மருமகளின் ஆவி படம் அடுத்த பக்கத்தில் உள்ளது. அடுத்த பக்கத்துல இருக்கா?